வசனத்தை பார்க்கிற பொழுது யோபு புஸ்தகம் நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதாக இருக்கிறது. The book of Job teaches several lessons into our life. ஒரு 4 காரியத்தை நாம் சுருக்கமாய் தியானித்து விட்டு தேவன் நமக்காக ஆயத்தமாக வைத்திருக்கிற கம்யூனிட்டிக்குள் நாம் கடந்து போக தேவன் நமக்கு அனுகிரகம் செய்வார். முதலாவது, God is so virgin. We cannot understand His working by rational thinking alone. Faith must rest in God's love and our knowledge of Him. So virginity means that God is all powerful. He knows all. He is everywhere present and His decision is final. His decision is final. எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் தேவனாகிய கர்த்தரை ஆழமாய் பார்க்கிற பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்ய தேவன் போதுமானவராக இருக்கிறார். எழுத வேண்டுமானால் எழுதிக் கொள்ளுங்கள். God is so virgin. virgin என்கிற வார்த்தைக்கு மகா மகா பரிசுத்தம் என்று இருந்தாலும் அதனுடைய வேதாகம theological meaning, virginity means that God is all powerful. He knows all. He is everywhere present and His decision is final. இந்த virginityங்கிற வார்த்தையில வேதாகம விளக்கத்தின்படி இவ்வளவு காரியங்களை பார்க்கிறோம். இந்த virginityங்கிற வார்த்தைக்குள் நாம் கடந்து போகிற பொழுது எல்லாவற்றையும் அறிந்தவராக மாத்திரமல்ல, எல்லாம் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் என்று வேதத்தினுடைய மறைபொருளை நாம் பார்க்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பல நேரங்களில் பல சூழ்நிலைகளில் நாம் நன்மையை காணாத பொழுது, நன்மையை தேடாது இருக்கிற பொழுது, ஏன் என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில ஏன் எனக்கு நன்மை இல்லை, ஏன் நான் எப்பொழுதுமே குறைவுள்ளவனாக இருக்கிறேன் என்று பார்க்கிற பொழுது தேவனை குறித்த ஞானம் அல்லது தேவனை குறித்த அறிவு நமக்கு மிகவும் குறைந்தே இருக்கிறது. அதைத்தான் இங்கே சற்று ஆழமாய் பார்க்கிற பொழுது God is so virgin. We cannot understand He is working by rational thinking alone. Faith must rest in God's love and our knowledge of Him. இந்த முதலாவது காரியத்தை நாம் பார்க்கிற பொழுது தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? முதலாவது, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், all powerful. இரண்டாவது, He knows all, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறது. Praise the Lord. பல நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம்? சூழ்நிலைகள் தடுமாறுகிற பொழுது, பிரச்சனைகள் நம்மை ஆட்கொள்ளுகிற பொழுது, உபத்திரவங்கள் வருகிற பொழுது நாம் சொல்லுகிறோம், என் தேவன் இன்னும் என்னை கண்டும் காணாதவராக இருக்கிறார், கேட்டும் கேளாதவராக இருக்கிறார், அறிந்தும் அறியாதவராக இருக்கிறார். நான் என்ன செய்வேன்? என் வாழ்க்கையில் எத்தனையோ நிலைகள் மாறி இருக்கிறது, சூழ்நிலைகள் எல்லாம் மாறி இருக்கிறது, பிரச்சனைகள் எல்லாம் தலைக்கு மேலாக போய் கொண்டிருக்கிறது. நான் என்ன செய்வேன்? என் தேவன் இன்னும் அறியாது இருக்கிறாரே. அறிந்ததுனால தான் நம்ம இன்னைக்கு ஜீவனோடு கூட இருக்கோம். பிரச்சனைகள் என்பது வாழ்க்கையினுடைய முடிவு அல்ல. அதைத்தான் யோபுடைய சரித்திரத்திலே பார்க்கிறோம். சில நேரங்களிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிற நாம், கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் எப்பொழுதுமே நன்மையான காரியங்கள் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். தேவனுடைய திட்டமும் தேவ தீர்மானம் என்பது தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது அவர் அறியாதது உலகத்தில் எதுவுமே இல்லை. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், எல்லா சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய வேண்டுதல்கள் நம்முடைய விருப்பங்களை அவர் அறிந்திருக்கிறார்.
நம் தேவைகளை அறிந்திருக்கிறார், சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய திட்டங்களை அறிந்திருக்கிறார், நம்முடைய தீர்மானங்களை அறிந்து வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, he is everywhere present. வேறு சொல்லுது, 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே எங்கெல்லாம் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுகிறேன். இப்பொழுது கூட நான் மத்தியிலே வாசம் பண்ணுகிறேன். எவ்வளவு விசுவாசிக்கிறீங்க? இதே இடத்துல எவ்வளவோ மேரேஜ் ரிசப்ஷன் வந்திருக்கிறோம், எத்தனையோ கான்ஃபரன்ஸ் நடத்தியிருக்கோம், பெரிய பெரிய தேவனுடைய மனிதர்களாம் இங்கே கூட்டம் அனுதினமும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல நாம் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம் என்று சொன்னால் தேவன் இடத்துல வாசம் பண்ணுகிறார். தேவனுடைய திட்டம், தேவனுடைய தீர்மானம் வித்தியாசமாய் காணப்படும். இரண்டாவதாக ஒரு காரியத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வசனத்தை எடுத்துக் கொள்ளுங்க. எரேமியா 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், தானியேல் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இது எனக்காக ஒரு வாசிக்க முடியுமா? 8ஆம் வசனம். இது நிமித்தம் இரட்டை கட்டிக்கொள்ளுங்கள், புலம்பி அலறுங்கள், கர்த்தருடைய உக்கிர கோபம் நம்மை விட்டு திரும்பவில்லையே. பல நேரங்களிலே பிரச்சனைகள் வருகிற பொழுது, போராட்டங்கள் சூழ்ந்திருக்கிற பொழுது நாம் என்ன நினைக்கிறோம்? கர்த்தர் இரட்டை உடுத்திக் கொள்ளுவோம், புலம்புவோம், என் தேவனுடைய கோபம் என்னை விட்டினும் எடுக்கப்படவில்லையே. ஆனால் அதே தானியேல் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். Book of Daniel chapter 4 verses 17. உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் யார் தாழ்ந்திருக்கிறார்களோ அவர்களையும் அதன் மேல் அதிகாரி ஆக்குகிறார் என்றும் நரஜீவன்கள் அறியும்படிக்கு இந்த காரியமும் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது என்றார். Praise the Lord. தீர்மானிக்கப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். தேவன் நமக்கு தந்தருகிற ஆசீர்வாதம், தேவன் நமக்காக வைத்திருக்கிற திட்டங்களை நாம் இதுவரைக்கும் அறிந்திருக்கிறோம். God is the author of all the power of the universe. He is the author of the universe. இந்த வானம், பூமி, காற்று, மழை, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாமே அதை வடிவமைத்தவர் தேவனாகிய கர்த்தர். எதாக சந்தேகம் இருக்கா? இவைகள் எல்லாம் அவருடைய ஆளுகையின் கீழ் இருக்கிறபடினாலே அவருக்கு சகலவற்றின் மேல் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். மனுஷனை தேவன் உண்டாக்குகிற பொழுது மனுஷனுக்கு மேலும் அவர் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். தாழ்ந்து இருக்கிறவனை உயர்த்துகிறவராக இருக்கிறார். இரண்டாவது ஒரு காரியம் பார்க்கிறோம். முதல் காரியம் அது நீங்க கூட மனதில் God is so virgin. இரண்டாவது ஒரு காரியம் சொல்லிக் கொடுக்கிறேன். We understand ourselves and our lives in direct relationship to our understanding of the character and work. தேவனுடைய கிரியைகளின் கீழ் நாம் வருகிறோம். இன்னொரு சொல்றேன், எழுதி கொள்ளுங்க. We understand ourselves. நாம் நம்மை புரிந்து வைத்திருக்கிறோம். எவ்வளவு சொல்ல முடியும்? இன்னைக்கு காலையில் நான் ஜெபிச்சுட்டு வந்தேன்னு சொல்றவங்க நான் கேட்க மாட்டேன். இருதயத்தில் நீங்களா முடியும். நம்மை நாம் அறிந்திருக்கிறோம். Whether for the blessings or we deserve for it. ஒரு ஆசீர்வாதத்துக்கு நாம் தகுதியா இருக்கோமா? ஒரு ஆசீர்வாதத்துக்கு என்னை தேவன் தகுதிப்படுத்துகிறாரா? ஒரு ஆசீர்வாதத்துக்கு நான் பாத்திரமானா இருக்கிறேனா? அப்படிங்கிற பொழுதுதான் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிறார். If we are not deserved for the blessings, but everything is ruled out, everything is taken out from our hand. இதுதான் தேவனுடைய திட்டமும் தேவனுடைய தீர்மானமுமாய் இருக்கிறது. பல சூழ்நிலைகளிலே, பல நேரங்களிலே தேவனுடைய நன்மை நாம் அறியாத இருக்கிறோம். நம்மை நாம் புரிந்து கொள்ளாத நிலையில் இருக்கிறோம். We cannot understand our lives, ourselves. அடுத்து சொல்றார், our lives in direct relationship to our understanding of the character and working of God.
தேவன் ஒவ்வொரு திட்டங்களையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு தீர்மானங்களையும் தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். இரண்டாவது காரியம் பாருங்க, His virginity, the virgin God. What is the meaning of virginity? The Bible says God is all powerful, He knows all. அடுத்தது, He is everywhere present and His decision is final. டாக்டர்கள் அல்ல, உலகம் அல்ல, ராஜாக்கள் அல்ல, பிரபுக்கள் அல்ல, மந்திரிகள் அல்ல, கடைசியாக தேவன் தீர்மானிக்கிறவர் தேவனாகிய கர்த்தர். உன் வாழ்க்கை எப்படி வேணாலும் மாற்ற அவருக்கு அதிகாரம் உண்டு. He can change your life any direction because He is the one. Decision is final. அது இரண்டாவது காரியத்தை நான் சொல்லுகிற பொழுது, we understand ourselves and our life in direct relationship to our character and working of God. When we understand that God's will towards us is good, என்னைக்கு நாம் தேவனை புரிந்து கொண்டிருக்கிறோமோ அதனுடைய வாழ்க்கையில நல்லது எல்லாம் நன்மை என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம். இதை பார்க்கிறோம் என்று சொன்னால் ஜான் சாப்டர் 10 verse 10 இருக்கு பாருங்க. 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இருக்கிறது. இதை நாம் வேறு விதமாய் தியானிக்க போகிறோம். இது வாசிக்க வேண்டாம். That God cares and communicates is caring to His children. என்ன சொல்றாரு? அவர் நம்மை கவனிக்கிறவரும், அப்புறம் அடுத்த சொல்றாரு communicates, தொடர்பு கொள்ளுகிறவருமாய் இருக்கிறார். He cares and communicates. எவ்வளவு நாட்கள் தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டு வந்தாலும் என்னை விசாரிக்கிறவர் எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். அவர் என்னை விசாரிக்கிறவர். எவ்வளவு சொல்லுங்க, He is the one care my life. He is the one communicate with me. உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஜனங்களுடைய மனநிலை நீங்க அறிந்து கொள்ள முடியாது. You cannot understand the human heart. எவ்வளவோ scientific research, பல வருஷங்கள் பல கோடி ரூபாய்களை செலவு செய்து ஒரு 1000 பேர்த்த ஆல்பர்ட் மேனுவல் ஒரு அமெரிக்க தேசத்துல ஒரு பெரிய சயின்டிஸ்ட், ஹியூமன் ரிசர்ச், he wants to test the human heart. ஒரு மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்கிறது, ஒரு மனுஷனுடைய இருதயம் எப்பொழுது மாறும், ஒரு மனுஷனுடைய இருதயம் எப்பொழுதெல்லாம் அவனுக்கு பிரயோஜனம் உண்டாக அவைகளை நடப்பித்துக் கொள்ளும் என்று பார்க்கிற பொழுது he finally take a decision about 1000 people. He analyzes the heart of the human being. So finally he's given the conclusion, I am unable to understand the human heart. He spent crores of rupees. He finally said, I cannot understand the human heart. Every time it changes according to their own mind, according to the situation, according to the relationship. But finally he's given a conclusion. I can see only one thing. The believers having one heart and one mind. Praise the Lord. The person is empty. கிறிஸ்துவை அறியாத ஒரு மனிதன், கிறிஸ்துவை அறியாத மனிதன் அவன் சொல்லுகிறான், இந்த நிமித்தம் நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும். சபைகளுக்குள்ளதான் இப்படி ஒரு கிரியைகளை நான் பார்க்கிறேன். சபைகளுக்குள்ளதான் ஒரு மனதை நான் பார்க்கிறேன், ஒரு மனதை பார்க்கிறேன், ஒரே இருதயத்தை நான் பார்க்கிறேன். வேற எந்த காரியத்தையும் யாராலும் அறிய முடியல. Praise the Lord. Praise the Lord. Finally the person accepts the Lord Jesus Christ as a personal savior. கிறிஸ்துவை தனக்கு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். But every decision is taken out of his mind. Praise the Lord. சரி, யோகுக்கே சோதனை வந்துச்சு, நமக்கு வரலன்னா தான் கஷ்டம். Praise the Lord. யோகுவும் பாருங்க, தேவனை நேசிக்க 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 அவன் சொல்றான், என் தோல் முதலாவது அழுகி போனாலும் என் சொந்த கண்களை நான் பார்ப்பேன். அப்ப யோகு பத்தி பேசும்போது நமக்கு பிரச்சனை வராதா? நான் ஆரம்பத்தில் யோசித்தேன், யோகு பத்தி பேசணுமா அப்படின்னு. பேச வேண்டிய கட்டாயம், பேச வேண்டிய சூழ்நிலை, பேசுகிற பொழுது பிசாசு தடை செய்யணும்.
Praise the Lord. அடுத்த காரியத்தை பாருங்க, ரொம்ப தெளிவாய் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. We understand ourselves and our lives in direct relationship to our understanding of the character and working of God. When we understand that God will towards us in good, that God cares and communicates His caring to His children. As He did to Job. யோபுவுக்கு என்ன செய்தாரோ, பிசாசு ஒரு திட்டத்தோடு கூட யோபுவை நெருங்குகிறார். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அவன் ஜீவனை மாத்திரம் ஒன்றும் செய்யாதே, எது வேணாலும் செஞ்சுக்கோ, அந்த ஜீவனை மாத்திரம் பெற்று. அப்போ பிசாசு என்ன செய்கிறான்? எல்லாவற்றையும் அழித்து போடுகிறார். யோபுவுக்கு இருந்தது ஒரு ஜீவன் மாத்திரமே. ஆனால் John chapter 10 verses 10 என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவன் கொல்லவும் அழிக்கவுமே வரானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ணப்படவுமே வந்தேன் என்று சொல்லுகிறார். யோபுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்தவன். He lost everything, even his flesh and the skin, but he is having only the life, but he is unable to understand. அவன் அவைகளை புரிந்து கொள்ள முடியாத நிலையில் அவன் இருக்கிறான், புரிந்து கொள்ளாத சூழ்நிலையில் இருக்கிறான். இவைகளெல்லாம் கர்த்தர் பெரிய காரியங்களை நடப்பிக்கும்படியான ஒரு ஆலோசனையில் இருக்கிறார். மூன்றாவது காரியத்தை பார்க்கிறோம். அதுல இரண்டாவது கொஞ்சம் ஆழமா இருக்கு. எழுதிக் கொள்ள வேண்டும் என்றால் எழுதிக் கொள்ளுங்க. ரொம்ப மிகுந்த ஒரு பிரயோஜனமான ஒரு காரியம். This changes everything. என் தேவன் எனக்காக இருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது, this changes everything. Faith must have a resting place. When deep suffering threatens the foundation of faith, faith must have a resting place. When some deep suffering threatens the foundation of faith, as was the case with Job, an assault on our faith can destroy us unless we are firmly rooted in this truth. சத்தியத்திற்குள்ளே நாம் வேரூன்றாத வரைக்கும், சத்தியத்திற்குள் நாம் நுழையாத வரைக்கும், even the small problem shakes our life. சின்ன பிரச்சனைகள் கூட வாழ்க்கையில பெரிய உபத்திரவங்களை கொண்டு வந்தது. நீ பழைய பரிசுத்தவான்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு அமெரிக்கன் மிஷனரி ஜர்னி என்று சொல்லி ஒரு மிஷனரி பிரயாணத்தை ஏற்படுத்தினார்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மிஷனரி பிரயாணத்தை தொடங்குகிற பொழுது இந்த மிஷனரிகளை எப்படி அனுப்புவது? மிஷனரிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கிறிஸ்துவுக்காக மாத்திரம் ஓடுவது, கிறிஸ்துவுக்காக மாத்திரம் ஓடுவது, கிறிஸ்துவுக்காக மாத்திரம் ஜீவிப்பது, கடைசியா கிறிஸ்துவுக்காக மாத்திரம் மறிப்பது. இதுதான் மிஷனரி ஜர்னி. அமெரிக்காவில் ஒரு பெரிய குழு மிஷனரி ஜர்னி என்கிற ஒரு ஊழியத்தை தொடங்கி பல நாடுகளுக்கு ஊழியர்களை அனுப்பினார். அப்போ ஒரு ட்ரைனிங் நடக்குது, ஒரு மாச காலம். மெயின் ஸ்பீக்கர் கூட பெல்லிகரும், டிஎல் மோடியுடைய பர்சனல் அசிஸ்டன்ட், இவர்களும் அதிலே பங்கெடுக்கிறார்கள், இவர்களும் அதிலே பாத்திரமாய் இருக்கிறார்கள். என்ன நடக்கிறது? எந்த பிரசங்கி வேத வசனத்தை பிரசங்கித்தாலும் அது சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், எவ்வளவு பேர் கிறிஸ்துவுக்காக மறிக்க ஆயத்தமா இருக்கீங்க? அந்த உடனே கேட்கிற கேள்வி, this missionary journey is not very easy, but it's very hard. You have to be very careful. But how many of you willing to die for Christ? கிறிஸ்துவுக்காக மறிக்க எவ்வளவு பேர் ஆயத்தமா இருக்கீங்க? அந்த உடனே ஊழியக்காரர் கேட்கிற கேள்வி அவ்வளவுதான், எவ்வளவு பேர் கிறிஸ்துவுக்காக மறிக்க ஆயத்தமா இருக்கிறீர்கள்? போனவங்க நினைச்சாங்க அப்படியே ஒருவரா பைபிளை சுத்தலாம், பல நாடுகளை பார்க்கலாம், பல கலாச்சாரங்களை கற்றுக்கொள்ளலாம், பல உலகத்தினுடைய எல்லா மொழிகளுக்கும் நாம் கடந்து போய் வரலாம் என்று சொல்லி அவர்கள் சிலரை கண்டெடுத்தார்கள்.
ஆனா எடுத்த எடுப்புல சொன்னா எவ்வளவு கிறிஸ்துவுக்காக மறைக்க ஆயத்தமா இருக்கீங்கன்னு கேட்ட ஒரே ஒரு கேள்வி அங்கிருந்து அநேகரை அதிர வைத்தது. ஃபர்ஸ்ட் டீ செஷன் காலையில் 8 மணிக்கு கூட்டம் தொடங்குது. 10:30 மணிக்கு ஒரு பிரேக் செஷன்ல டீ போய் சாப்பிடுவாங்க. அடுத்த செஷன் ஸ்டார்ட் ஆகும். 10 மணிக்கு டீ குடிக்க போனவங்கள 10 பேர்த்த காணும். 100 பேர்ல 10 பேர் காணும். ஏன்னா வந்தோன்னு சொன்னாங்க, ஊழியக்காரங்க வந்தோன்னு சொன்னாங்க, யார் மறைக்க ஆயத்தமா இருக்கீங்க? இல்லை, நான் வாழதான் ஆசைப்படுறேன், கிறிஸ்துவுக்காக வாழணும், கிறிஸ்துவுக்காக மறைக்க ஆயத்தமா இருக்கேன். பார்த்தா முன்னாடி 10 சீட்டு தான். ஊழியக்காரர் கேர் பண்ணல, ஏன்னா they are not deserve for it. அடுத்த கூட்டம் நடக்கிறது. பெரிய பெரிய ஊழியர்கள் வந்து ஒரு 15 minutes செஷன் தான் எடுக்கிறாங்க. அவங்க வந்தோட அவங்க கேள்வி கேட்கிறாங்க, உங்கள் எவ்வளவு பேர் மிஷினரி பிரயாணத்திற்கு அர்ப்பணித்து வந்திருக்கீங்க? உண்மையா உத்தமமா வந்திருக்கீங்களா? ஆமா, உண்மையா வந்திருக்கிறோம். அப்புறம் ஒன்று செய்யுங்க, எவ்வளவு பேர் கிறிஸ்துவுக்காக மறிக்க ஆயத்தமா இருக்கீங்க? எழுதி நின்றுங்க. செகண்ட் செஷனே அதே கேள்வி கேட்கப்படுகிறது. அநேகர் நினைச்சாங்க, இது கிறிஸ்துவுக்காக மறிப்பதுதான் பிரயாணமா, இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொல்லி எல்லாம் பொறுமையா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அடுத்த செஷன்ல ஏறக்குறைய 40 பேர் லஞ்ச் செஷன்ல 100 பேர் என்ரோல் பண்ணியிருக்காங்க மிஷனரி ஜர்னிக்காக. அந்த லஞ்ச் முடிஞ்சு வரும்போது பாதி கூட்டத்தை காணும், 50 பேர் மாத்திரமே இருக்கிறார்கள். அந்த நடத்துகிற ஊழியர் சற்று சோர்ந்து போயிட்டார். 100 மிஷனரிகளை ஆயத்தமாக்கலாம் என்று சொல்லி பல லட்சம் ரூபாய்களை செலவழித்து எந்தெந்தோ நாடுகளிலிருந்து கொண்டு வந்து வச்சிருக்கிறோம், இவங்க மறிக்கணும்னு ஓடினாங்க என்று சொல்லி அடுத்த செஷன்ல டிஸ்கஸ் பண்றாரு. ஐயா, நீங்க வந்து கிறிஸ்துவுக்காக யார் மறிக்க வேண்டும் என்று நீங்க அந்த கேள்வியை கேட்காதீங்க. நீங்க சொல்ல சொல்ல ஜனங்கள்லாம் பயந்து ஓடுறாங்க. அந்த கேள்வியை கேட்காம வேற ஏதாவது கேளுங்க, வேற ஏதாவது பேசுங்கன்னு சொல்லி இந்த ஸ்பீக்கர்களுக்கு யார் தேவ செய்தி கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்காக இவர்கள் பேசுகிறார்கள். இந்த ஸ்பீக்கர் சொன்னாங்க, சரி நீங்க சொல்ற மாதிரியே செய்யணும் என்று சொல்லி 3வது செஷன் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டாக 2:30 மணி 3வது செஷன் ஸ்டார்ட் ஆன உடனே செய்தி நல்ல ஆழமான செய்தி கொடுக்குறாங்க. மிஷனரி ஜர்னி என்று சொன்னால் என்ன, மிஷனரிகள் என்ன செய்ய வேண்டும், என்னென்ன ஃபீல்டில் போகணும், எப்படியாக கிறிஸ்துவுக்காக உண்மையா செய்திக்கணும்னு சொல்லி எல்லாவற்றையும் ஒன்று விடாம சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் நீங்க கிறிஸ்துவ போல மாறலன்னா மிஷனரியா போக முடியாது. கிறிஸ்துவை போல மாறுவதுன்னு சொன்னால் கிறிஸ்து பிறந்தார், கிறிஸ்து வாழ்ந்தார், பாடுபட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். நீங்கள் ஒரு மிஷனரி பிரயாணத்தின் மூலமாக மறித்து கிடக்கிற சமுதாயத்தை உயிரோடு எழுத வேண்டுமானால் கிறிஸ்துவுக்காக மறிக்க வேண்டும். 3வது செஷனே கன்க்ளூஷன்ல சொன்ன பிறகு அடுத்த ஒரு டீ பிரேக்ல 25 பேர் காணும். கடைசியாக 25 பேர் மாத்திரம் இருந்தாங்க. இந்த 25 பேர் சொன்னாங்க, ஐயா இனிமேல் நீங்க பிரசங்கம் பண்ண வேண்டாம், நீ என்ன பிரசங்கம் பண்ண போறீங்கன்னு எங்களுக்கு தெரியும், நாங்கள் கிறிஸ்துவுக்காக மறிக்க போகிறோம், கிறிஸ்துவுக்காக மறிக்க போகிறோம், என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் ஒப்புக்கொடுக்கிறோம் என்று சொல்லி முழங்கால் படி போட்ட உடனே ஆவியானவர் இடத்துல இறங்கினார். பெரிய பெரிய அற்புதங்கள் அவர்களை கொண்டு கத்த செய்வேன் என்று ஊழியர்களை கொண்டு வாங்க முடியும் சொன்னார். கிறிஸ்துவுக்காக மறிக்க எவனவர்களுக்கு விடுகிறானோ அவனை தான் நான் எடுத்து பயன்படுத்த முடியும். கர்த்தருடைய வல்லமை இறங்க ஆரம்பித்தது. 25 பேரும் ஒரு புயல் காற்றை போல ஒரு அக்கினி ஜுவாலையாய் தேவன் அவர்களை எழுப்பினார். அவளுக்குள்ள ஒரு வெறி எழுப்பினது. நாங்கள் எப்போ ஐயா என்னைக்கு மறிக்கணும் சொல்லுங்க, இன்றைக்கே நான் மறிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். 25 பேருக்கு விடுத்தாங்க. அந்த கூட்டத்தில் அடுத்த வருஷம் 25 பேர் போய் கர்த்தருக்காக எழுதி போனாங்க. அடுத்த ஒரு ஆண்டு காலத்துல 25 பேரை அழைத்து இந்த அருமையான முகாமை நடத்தும்படியாய் இந்த செகண்ட் மிஷனரி ஜர்னி என்று சொல்லி அமெரிக்க தேசத்துல 2வது கூட்டத்தை நடத்தினாங்க. 2வது கூட்டத்தில் எத்தனை பேர் வந்தார்கள் தெரியுமா? 2500 பேர் ஒப்பு கொடுத்தாங்க. 2500 பேர் ஒப்பு கொடுத்தாங்க. அந்த கூட்டத்தில் ஃபர்ஸ்ட் செஷன் முடிஞ்சிச்சு. எவ்வளவு பேர் மறிக்க ஆயத்தமா இருக்கீங்க? 2500 பேர் வந்து முழங்கால் படி போட்டாங்க. ஐயா நீ இனிமேல் செய்து கொடுக்க வேண்டாம், என்ன பேச போறீங்கன்னு தெரியும், நான் அதை ஏற்றுக்கொண்டு தான் வந்திருக்கிறோம், கிறிஸ்துவை பயன்படுத்த முடியுமா? நீங்க பார்க்கிற பல ஊழியர்கள் இந்திய தேசத்துக்கு வருகிறார்கள், சென்னைக்கு வருகிறார்கள், கேரளாவுக்கு போகிறாங்க, ஹைதராபாத் போகிறாங்க, பல வெளிநாடுகள் மிஷனரிகள் வருகிறார்கள் சொன்னால் இப்படி கிறிஸ்துவுக்காக மறிக்க வந்தவர்களா
அதில் ஒருவர் தான் கிரஹாம் ஸ்டேன்ஸ். கிறிஸ்டியன் மிஷனரி ஜர்னி. நாம் அழகா ஒரு அருமையான பட்டணத்தில் இருந்து கொண்டு கிறிஸ்துவ சுவிசேஷத்தை கேட்பதற்காக, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின்படி வாழ்வதற்காக நாம் அர்ப்பணித்து வந்திருந்தாலும் எத்தனை பேர் கிறிஸ்துவுக்காக மறிக்க நீ ஆயத்தமாக இருக்கிறோம்? யோபு சொல்றான், ஈவன் ஐ willing to die for God. ஒரு நாள் வாழ்ந்தாலும் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும். பல நேரங்களிலே கிறிஸ்துவ வாழ்க்கையில நாம் நம்முடைய சுய எண்ணங்களை நிறைவேற்றும்படியாகத்தான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்முடைய லாப நஷ்டங்களை பார்க்கிறோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு எனக்கு உண்டான நன்மைகள் என்ன, எதை நான் இழந்திருக்கிறேன், எதை நான் பெற்றிருக்கிறேன். இஸ் annual account we want to settle down. ஒரு ஊழியர் இப்படியாக எழுதுகிறார், என்னுடைய சபையிலே ஒவ்வொருவருக்கும் ஒரு பேப்பர் கொடுப்பேன். கடைசி 31ஆம் தேதி ஒரு பேப்பர் கொடுப்பேன். உங்களுக்கு கர்த்தர் செய்த நன்மையெல்லாம் ஒரு பக்கம் எழுதுங்க, கர்த்தருக்காக நீங்கள் இழந்தது எல்லாம் இன்னொரு பக்கம் எழுதுங்கன்னு சொல்லி இந்த ஊழியரை சேகரித்தார். ஆனா அந்த சபையில அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம், கிறிஸ்துவுக்காக நாங்கள் இழந்திருக்கிறோம், கிறிஸ்துவினால் பெற்றது ஒன்றுமே இல்லை, எங்கள் ஜீவனை தவிர. ஆமென். nothing to write down. கிறிஸ்து என்ன செஞ்சார் உங்களுக்கு? நீங்க ஜீவனை கொடுத்தது மேல என்ன? திரளான ஆசையை கொடுத்து, திரளான பிள்ளைகளை கொடுத்து, திரளான சந்தோஷத்தை கொடுத்து, எல்லா பிள்ளையும் ஒரே நாள் செத்து போச்சு யோபுவுக்கு. ஆனா யோபுவின் ஜீவன் கர்த்தருடைய கையில் இருந்தது. பிசாசினால் அவனை தொட முடியவில்லை, யோபுவை தொட முடியவில்லை. காரணம், அவன் கிறிஸ்துவோடு இருக்கிறது, பிதாவோடு இருக்கிறவன், ஆவியோடு இருக்கிறவன். ஆகினால் தான் பல நேரங்களிலே கிறிஸ்துவ உபதேசத்தை நாம் கேட்கிற பொழுது, கிறிஸ்து எனக்கு என்ன செய்தார், கிறிஸ்துவுக்காக நான் என்ன செய்தேன், இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. What I committed to God, what I received from God is secondary. What I committed to God. இந்த ஆண்டு ஜனவரி தொடங்கி டிசம்பர் மாதம் வரைக்கும் கிறிஸ்துவுக்காக நான் இழந்தது, அதாவது கொடுத்தது, கிறிஸ்துவுக்காக நான் செய்த காரியம், எத்தனை ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்காக நடத்தி இருக்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு ஒருவேளை எனக்கு ஆவியானவர் ஏவுவாரானால் ஒரு வெள்ளை பேப்பரையும் பேனாவையும் வகையில கொடுத்தா நீங்கள் இழந்ததை விட பெற்றுக்கொண்டது அதிகமாக இருக்கும் நான் சாட்சி சொல்ல முடியும். நீங்கள் பெற்றது அதிகமான, தேவனுக்காக இழந்தது நஷ்டப்பட்டது கொஞ்சமா தான் இருக்கும். ஏன் சொன்ன தேவன் கிறிஸ்து இன்றைக்கு அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையை அவர் கொடுத்திருக்கிறார். பல நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். ஆனால் கிறிஸ்துவுக்காக நம்மை அர்ப்பணிப்பதற்கு நாம் யோசிக்கிறோம். கிறிஸ்துவுக்காக நான் என்ன செய்ய வேண்டும், கிறிஸ்துவினிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், நான் கிறிஸ்துவுக்காக எதை செய்தாலும் அதை அவர் ஏற்றுக்கொள்வாரா என்கிற எண்ணம் உண்டாக வேண்டும். அதான் கிறிஸ்துவனுடைய எண்ணமும் அவருடைய தீர்மானமுமாக இருக்கிறது. மூன்றாவது காரியத்தை எழுதிக் கொள்ளுங்கள். The third point, in times of tragedy we face the temptation of making God our adversary instead of our advocate. With Job of old, we can focus on declaring innocence and questioning the justice of God, or we can bow in humility and wait for God to reveal Himself and His purpose to us. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எந்த காரியங்களை செயல்படுத்த விரும்புகிறாரோ அதற்காக நம்மை வெளிப்படுத்துகிறவர்களாய் ரிவீல் அவர்செல்ஃப். என் வாழ்க்கையில் தேவன் எப்படிப்பட்ட தீர்மானம் எடுத்து வைத்திருக்கிறார், எந்த காரியங்களை கர்த்தர் வாழ்க்கையில செய்ய போகிறார், அந்த காரியங்களை நடைமுறைப்படுத்தும்படியாய் நம்மை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதான் தேவன் நமக்கு காண்பிக்கிற காரியம். அவருடைய சித்தம் வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால், அவருடைய நோக்கம் வாழ்க்கையில அற்புதங்கள் நடைபெற வேண்டுமானால், நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள், எண்ணி இருக்கிற காரியங்கள், செய்து முடிக்க வேண்டிய காரியங்களை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிற காரியம். நான் திரும்பி சொல்றேன், இன்னொரு தடவை சொல்றேன், எழுதிங்க. In time of tragedy we face the temptation of making God our adversary instead of our advocate. ஆலோசனை கர்த்தர். Now he is not advocate, advisory. adversary வார்த்தை என்ன அர்த்தம்? நம்மை சரியான பாதையில் ஒழுங்கை நடத்துகிறது. அட்வொகேட் நினைச்சவங்க நமக்காக வழக்காடுவார்கள், அவங்க நம்ம வழிகாட்ட முடியாது. ரைட்? பட் இஸ் adversary.
சொல்றாங்க, with Job of old we can focus on declaring our innocence. பல நேரங்களில் நான் ஞானம் உள்ளவன், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு இவைகளை நான் அறிந்து வைத்திருக்கிறேன், இவைகள் எல்லாம் தெரியும் என்று சொல்லுகிறவன் அவன் தான் ஒண்ணும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாத அவர் சமுதிரம் நிக்கிறான் பாருங்க, அவன் எல்லாம் அறிந்தவன். தேவன் சொல்றாரு, ஒண்ணுமே தெரியாதப்பான்னு நினைங்கன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார். எல்லாம் தெரியும் அப்படின்னு போனா என்ன சின்ன நடக்கும், எதுவுமே அறியாதவன். எல்லாம் தெரிந்த உனக்கு கிறிஸ்து கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியம் ஒண்ணுமே இல்லை. அதனால மனுஷனும் we are innocent and questioning the justice of God, or we can bow in humility and wait for God to reveal himself and his purpose to us. அவரை எந்த சூழ்நிலைகளிலும் நாம் அவரை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். நம்மை வெளிப்படுத்தணும், நாம கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். அது மாத்திரமல்ல, நாம் அவருடைய திட்டம் வாழ்க்கையில நிறைவேறும்படியா. இது மூன்றாவது காரியம். நான்காவது காரியத்தை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். The testing of our faith in God is individual. நம்முடைய விசுவாசத்தை அவர் சோதித்து அறிகிறார். உங்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் சோதித்து அறிகிறார். என்ன சொல்றீங்க? The testing of our faith is God is an individual, personal testing. At times uncontrollable forces may come against us. Uncontrollable forces may come against us through family, through friends, and other source of strength may be taken from us. நம்முடைய குடும்பம் நம்மை விட்டு கடந்து போயிடும் இல்லையா? நண்பர்கள் எல்லாம் கடந்து போய் விடுவார்கள். நாம் செய்கிற தொழில் நம்மை விட்டு கடந்து போகும். சரீரத்தில் பலன் அற்றவர்களாய் மாறி போய்விடுவோம். ஆனால் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்து நாம் பயப்படவே கூடாது. We should not afraid of any situation. இதுதான் யோக வாழ்க்கை. எல்லாத்தையும் தேவன் படிப்படியா யோகு கற்றுக் கொடுக்கிறார். ஓவர் நைட் became popular. எல்லாம் கடந்து போயிட்டார். ஆனா யோகுவுக்கு இவைகள் எல்லாம் அவன் அறிந்து வைத்திருந்தான். யோகு சொல்றான் பாருங்க, ஒருவேளை என் பிள்ளைகளுக்கு ஏதாவது தீமை வருமானால், என் ஆடு மாடு ஒட்டகங்களுக்கு ஏதாவது சம்பவிக்குமானால், எடுத்து வேறு வாசிக்கிற பொழுது யோகுவுக்கு தான் பயந்தது நேரிடும். சொல்லுவேன், யோகுவுக்கு பயந்தது நேரிடும். ஃபியர், அன்வான்டட் ஃபியர். ஆனால் பயம் என்பதை விட ஒரு உணர்த்தப்படுகிறது சொல்லலாம். உணர்த்தப்படுகிறது. கிரீக் பைபிள் என்ன இருக்கு? God insists early days to Job. ஆதி காலங்களில் யோபுவுக்கு தேவன் வெளிப்படுத்துறாராம். அவன் சொன்னா, மனைவியை பார்த்து சொல்றான், நான் ஏற்கனவே ஒரு சின்ன காரியம் சொன்னேன். என்ன சொன்னேன்? உத்தமனும் நீதிமானும் சன்மார்க்கனும் தீமையை விட்டு விலகிறவனும் கர்த்தருக்கு பயந்திருக்கிறமான யோபு என்கிற மனுஷன் உத்தேசத்தில் இருந்தான்னு சொன்னேன். அப்போ இன்னொரு காரியம் செய்ய சொன்னேன். Is not a righteous man. சொன்னா இல்லையா? Is not a righteous man. அது நேரத்துக்கு மற்றவங்களுக்கு அழகா புரியும். ஆனால் இன்னைக்கு ஒரு காரியம் சொல்லிக் கொடுக்குறேன். God given the early hours to Job. யோபுவுக்கு அதை புரிந்து கொள்ள கிரீக் பைபிள் என்ன தெரியுமா? இந்த ரகசியங்களை பார்க்கிறோம். யோபுவுக்கு எல்லாமே கர்த்தர் உணர்த்துறார். அவன் சொல்றான், அந்த கிரீக் பைபிள்ல ஜோபை பத்தி சொல்கிற யோபு சொல்றானா, மனைவி ஒரு நாள் கேட்கிறாங்க யோபுவை பார்த்து, Are you really love me? நம்ம கேட்கிறாங்க. Why you have doubt on me? நம்ம கேட்கிறாங்க. யோபு சொல்ற, இல்ல, whenever I see you kneeling down and asking God, every time you are praying with God and communicating with God, you never care and concern about me. That's why I have small doubt whether you love me or not. சொன்னாரு, No, darling, I am loving you. Sincerely from my heart I am loving you. ஒரு பிள்ளை வந்து கேட்டாங்க, Dad, you really love me, Dad? said, Yes, in my heart full of only my children. அந்த ஒட்டகங்களை மேய்க்கணும்னு சொன்னா, ஐயா போன வருஷத்தை விட இந்த ஆண்டுல கழுதைகள் நிறைய இருக்கு. Yes, I know, I am very happy in my heart because God given plenty. The camel shepherds சொன்னாங்க, We have plenty of camels this year. Yes, Master, I said, I am very happy in my heart.
அப்போ ஒட்டகத்தை குறித்த சந்தோஷம் இருதயத்தில் இருக்கு, ஆடு மாடுகளை குறித்த சந்தோஷம் இருதயத்தில் இருக்கு, பிள்ளைகளை குறித்த சந்தோஷம் அவன் இருதயத்தில் இருக்கு, மனைவி குறித்த சந்தோஷம் இருக்கு, பிள்ளைகளை குறித்த சந்தோஷம் இருக்கு. எல்லாரும் இருதயத்துல கூட அதை வச்சுக்கிட்டு கிறிஸ்துவிடத்தில் நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு யோபு சொல்ல முடியுமா? யோபு சொல்றான், எல்லாத்திலையும் நான் நிறைவா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன். ஆனாலும் உத்தமனும் நீதிமானும் கடவுளுக்கு பயந்து இருக்கிறவனும் பிசாசுக்கு தீமைக்கு விளைகிறமான யோபு என்று சொல்லுகிற பொழுது ஆண்டு சொல்றாரு, உன் இருதயத்துல என்ன தவிர வேற யாரை குறித்து நீ சந்தோஷப்படாதே. The others, God revealed to Job, don't ever rejoice in your heart anything else apart from me. என்னை தவிர உன் இருதயத்தில் யாருக்கும் இடம் கொடுக்காது, என்னை தவிர உன் இருதயத்தில் எதுக்கும் மதிப்பு கொடுக்காது. எல்லாம் செகண்டரி. வேற சொல்லுது இல்லையா, கிறிஸ்துவை தவிர வேற எதையும் மனைவியாவது பிள்ளைகளையாவது வீட்டையாவது ஆஸ்தியாவது நேசிக்கிறவன் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன் அல்ல. முதல்ல அவருக்கு இடம் கொடுக்கணும். We want to give importance to God. அதனால தான் வேதத்துடைய ரகசியத்தின் ஆழத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். பல நேரங்கள் என்ன நினைக்கிறோம், ஒரு சின்ன சந்தோஷம், ஒரு கல்யாணம் நாள்னு வச்சுங்களேன், தினம் பைபிள் எடுத்து ஜெபிக்கிறவங்க, ஒரு பிறந்த நாள் வருது, அது குடும்பத்தில் ஒரு வீடு கட்டிட்டீங்க, ஒரு கிரக பிரவேசம் செய்றீங்க, ஹவுஸ் வார்மிங் பண்றீங்க, அல்லது உங்களுடைய வீட்டுக்கு யாராவது விருந்தினர்கள் வருகிறார்கள், நீங்க நினைச்சது பெரிய மனிதர், உயர்ந்த மனிதர், ஐஸ்வர்யவான் உங்க வீட்டுக்கு வராங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலையில அன்றைக்கு எப்போதும் தேடுற கிறிஸ்துவ அணிவிட்டுரும். நம்ம ரைட்டணும். Because of the situation, we never meditate the word of God into our mind. பல சூழ்நிலைகளில் நாம் கிறிஸ்துவை விட்டு விடுவோம், பலவீனங்களிலே கிறிஸ்துவை மறந்து விடுவோம், தாழ்மையில இருக்கிற பொழுது நினைச்சுக்கிட்டே இருப்போம், தாழ்மையை மாற்றி உயர்வை கொடுத்த உடனே கிறிஸ்துவை மறந்து விடுவோம். சொல்லுவாங்க, நேரம் இல்லை பாஸ்டர், I'm running short of time because of my business, I'm running short of time because of my relatives, I'm running short of time because of my children, running short of time because of all my work. But everything going to be short, because if you not give time to God, He cannot give the time for your life. பல நேரங்களில் நான் அனுபவபூர்வமாய் பேசுகிறேன், வாழ்க்கை நான் அனுபவித்து பேசுகிறேன். கிறிஸ்துவை தவிர உன் இருதயத்தில் வேறு எதற்காக நீ இடம் கொடுத்தாலும் கிறிஸ்துவை மறந்து விட வேண்டியது. கிறிஸ்துவ God of jealous God என்று வேறுகிறார். என்னுடைய கனத்தையும் என் மகிமையும் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்றார். ஏன் கொடுக்க மாட்டார்? நான் இருதயத்தில் அவர் மாத்திரம் ஆசைப்படுறேன், அவர் மாத்திரம் இருக்குன்னு ஆசைப்படுறேன். நான் உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள். அதுதான் அவர் விரும்புகிறார். இதை மாற்றி அமைக்கணும்னு நினைச்சீங்கன்னா பல காரியங்கள் எல்லாம் தலையிட மாறி. அதுக்காக தான் கிறிஸ்து இந்த நாளிலே நம்மை அழைத்து கொண்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வைத்து இவ்வளவு ஆழமான ரகசியத்தை கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இவ்வளவு ஆழமான ரகசியத்தை நீங்க இதுவரையும் கேட்டிருக்க மாட்டீங்க. சபையுடைய பிரசங்கம் வேற மாதிரி இருக்கும். நான் இங்க நிற்கிற பொழுது நான் ஒரு கான்ஃபரன்ஸ்ல பேசுற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஊழியக்கார முகாமில் பேசுவதை கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். என் மனதிலே உங்களை பார்க்கிற பொழுது இந்த சபையுடைய விசுவாசிகளை பார்க்கல, உங்களை ஊழியக்காரனை பார்க்க போகிறேன். என்றைக்கு 2500 பேர் மிஷனரி ஜேர்னிக்காக வந்து முழங்கால் படி போட்ட பொழுது அவர் மேலெல்லாம் பரிசுத்த ஆவி இறங்கி வல்லமை உலக நாடுகள் எல்லாம் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு போனார்களோ அப்படி ஒரு நாள் கர்த்தர் உங்களை கொண்டு போவார். It's a prophecy I want to give you today. God will use you mightily. நீ சொன்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு பிள்ளைகள்லாம் பெருசாயிட்டாங்க, I am very old, how come God take me out of this world? Don't ever in your mind, don't ever think of this. கர்த்தரால் முடியாத காரியம் இல்லை. வெளியில மட்டும்தான் கர்த்தர் பயன்படுத்தணும், இங்கே இப்போ கர்த்தர் பயன்படுத்தணும். Praise the Lord. Because we are the very last days. கடைசி காலத்தில் இருக்கோம். யோபேல் 2ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றது வேணும்? ஆஸ்மானை அவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். கடைசி காலத்தில் அவர் ஆவியை ஊற்றுகிற காலம். பரிசுத்த ஆவி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் the day of Pentecost, how the anointing poured out to the church. ஏறக்குறைய 120 பேர் மேலறையில் ஜெபிக்க பொழுது அவர் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகம் இன்றைக்கு ஊற்றப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன்.
இன்னைக்கு மிஷனரி ஜேர்னி அமெரிக்காவில் மட்டும் நடத்தணுங்கிறதுல இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் மிஷனரி ஜேர்னியை தொடங்க முடியும். மிஷனரி ஜேர்னி அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை கூட பிதாவாகிய தேவன் ஒரு மிஷனரியை தான் அனுப்பினார் உலகத்தில். தட் இஸ் கான்ஃபிடன்ஸ். வேதத்துடைய மறைவு சொல்றது, பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். தந்துங்கிற வார்த்தைக்கு மறிக்க ஒப்புப்படுத்துறது அர்த்தம். இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் பார்த்தீங்கன்னா மிஷனரி ஜேர்னி இல்லையா? ஏன்னா கிறிஸ்துவை தேவாலயத்துக்கு கொண்டு வருகிற பொழுதே அது வெளிப்பாடுகள் வருது. பட்டயம் ஊடுருவி போகும் அந்த சிலைய வார்த்தை இயேசு குழந்தையா இருக்கும் பொழுதே அந்த வார்த்தை வெளிப்படுகிறது. இனி என்னுடைய வாழ்க்கையில நான் கிறிஸ்துவுக்காக மறிக்க நினைப்பு கொடுக்க போகிறேன். கிறிஸ்துவுக்காக வாழ்கிற வாழ்க்கை அப்படின்னா ஊழியத்துக்கு போன உடனே நம்மளை சாவடிச்சிருவாங்க அப்படி இல்லை. ஊழியத்துக்கு போனோடனே நான் செத்துருவேன் அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்துவும் ஏறக்குறைய 33 ஆண்டுகள் இந்த பூமியில இருந்தார். பிசாசு அவர் அழிக்கணும்னு நினைச்சிருந்தார். மிஷனரி ஜேர்னி 2 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளை கொள்ளுகிற பொழுது இயேசு மறுத்திருப்பார். உங்களையும் என்னையும் அழைத்தவர் இயேசு. கடைசி வரை நடத்துவார். வாலிப பிள்ளைகள் அநேகருடைய முகங்களை நான் பார்க்கிற பொழுது ஒரு பிரகாசத்தை நான் பார்க்கிறேன். தெரிந்தோ தெரியாமையோ அந்த யூத் சண்டேவா போச்சு. ஆனா அந்த எனக்கு ஏக்கம் நடந்து செய்யும் வாலிப பிள்ளைகள் பெர்ஃபார்ம் பண்ண முடியலையே அந்த இடத்துல நான் ஒரு வேதனையோடு கூட நான் வந்தேன். ஆனா ஆகிய சொல்றாரு, அந்த வாலிப பிள்ளைகளுடைய முகங்களை தான் நீ பார், எவ்வளவு பிரகாசமா இருக்கு. இவர்களை நான் மிஷனரிகளாய் அழைத்து கொண்டு போக போகிறேன். இவங்க மேல என் வல்லமை நான் ஊற்ற போகிறேன். என் கிருபை நான் அளிக்க போகிறேன். என்னுடைய தயவை நான் கொடுக்க போகிறேன். என் வல்லமை நான் கட்டள போகிறேன். அவர்களுக்கு என்னுடைய பிரகாசம் காணப்படும். இந்த நாளில் என்னுடைய வாயிலில் புறப்படுகிற வார்த்தைகள் அக்கினியாக இருக்கும். தேவ பலனாக இருக்கும். தேவ இலக்கம் காணப்படும். தேவ அபிஷேகம் காணப்படும். தேவ வல்லமை காணப்படும். கர்த்தருடைய தமக்காய் தெரிந்து கொண்டிருக்கிறார். வல்லமையான கருவியாய் உன்னை எடுத்து தேவன் பயன்படுத்த போகிறார். இந்த நாளில் அருமையான வாலிப பிள்ளை, அருமையான வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, உன்னை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த போகிறார். You are going to travel as a missionary journey. வாழ்க்கையில இந்த நாள் மறக்க முடியாத நாள். இந்த 4 காரியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற மாதிரி அது மிஷனரி ஜேர்னியுடைய ஃபவுண்டேஷன். Praise the Lord. This message is the foundation for the missionary journey. Hallelujah. Then fourth one, I want to give the conclusion. The testing of our faith in God is an individual, personal testing. At times, uncontrollable forces may come against us, family, friends, and other sources of strength may be taken from us, leaving us seemingly alone in the battle. உங்களை பார்க்கிற பொழுது எல்லாரும் நம்மளை விட்டு கடந்து போன பிறகு நான் ஒருவன் மாத்திரமே இந்த யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன் என்று எழுதியதில் என்னும்படியான ஒரு சூழ்நிலை கடந்து வரும். Seemingly alone in the battle, but he is the one going to help you. நீ தனியாக வேதம் சொல்றது யுத்தம் உங்களுடையதல்ல என்னுடையது. நம்ம அதாவது சூழ்நிலைகள் அப்படி காணப்படும். நம்மை சுற்றி இருக்கிற எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்று ஃபோன் பண்ணுங்க, நான் உடனே வரோம். ஏதாவது சொல்லுங்க, கூட நிற்கணும். அந்த நேரத்தில் பிசாசு நிச்சயமா அவங்களெல்லாம் உங்கள்கிட்ட விளக்கிடும். தனியாக இருப்பது போல இருக்கும் பாருங்க. ஆனால் அப்போ சொல்லணும், ஆண்டவரே, I start my missionary journey long back. The time you promised me, whenever you enter into the battle of life, I'm with you always. What is the promise? What is the commitment? If you ask God, He will strengthen you over and all. Everything will be provided for you by God. Amen? Then finally, it is in this aloneness, however, that we must hear God's voice rather than the voice of others. அப்படி தனியே நீங்க இருக்கிற பொழுது நீங்க கூப்பிட்டு பாருங்க அப்பாவை, அவர் சத்தத்தை கேட்பீங்க. உங்களோட ஒரு 10 பேர் அந்த 100 பேர் இருக்காங்கன்னு சொன்னா அந்த 100 பேருடைய சத்தம் மாத்திரம் நம்ம காதுகளில் விழுகும். அப்பாவுடைய சத்தம் அல்ல. எல்லாரும் நம்மளை விட்டு போன பிறகு நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் நம்மை கைவிட்ட பிறகு ஒரு சத்தம் கேட்கும். அந்த சத்தம் என்னை தன்னுடைய என்னை அழைத்தவருடைய சத்தம்,
எவ்வளவு பேர் அதை ஃபீல் பண்ணிருக்கீங்க வாழ்க்கையில்? இன்னைக்கு ஃபீல் பண்ண போறீங்க. டேக் கேர் ஆல் திங். உனக்கு இந்த யோக வாழ்க்கையில் எல்லாம் தனித்து விடப்பட்டிருக்கிறான். யோகம் எவ்வளவு இருந்துச்சு? எத்தனை பிள்ளைகள் இருந்தாங்க? எத்தனை ஆடு மாடு ஒட்டகங்கள், எத்தனை வேலைக்காரர் இருந்தாங்க? எல்லாரும் மறைந்து போயிட்டாங்க. யோகம் ஆல் அலோன்ஸ் இல்லையா? தனியா இருக்காங்க பாருங்க. இப்ப தனியா இருக்கிற யோகவுடைய காதுல யார் பேசுறா? யாருடைய சத்தத்தை கேட்கிறான்? இப்படி என்ன செய்வீங்க? எப்போதுமே யாராவது வந்தா தான் ஜெபிக்கிற உணர்வு வரும். யாராவது வந்தா தான் வேதம் வாசிக்கணும்னு தோணும். பொதுவான இடங்கள்ல தான் நம்ம ஜெபிக்க ஆசைப்படுவோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, எல்லாம் இருக்கும் போது நல்ல மகனே, எல்லாரும் இருக்கும் போது நல்ல மகனே, நீ தனித்து இருக்கிற பொழுது என்னோடு கூட நீ பேசு, என் சத்தத்தை நீ கேட்பாய். Praise the Lord. You can hear my voice. Whenever you are alone, whenever you are stand alone, you can see, you can hear my voice, not from others. மற்றவங்க சத்தம் வாழ்க்கையில உங்களை திடப்படுத்தும், உங்களை தேர்ந்து மன காப்பாற்ற முடியும். Praise the Lord. The word of others, they will comfort you. Sometimes it will care about you, but it cannot save your life. But only His voice. His voice. அந்த சத்தம். Praise the Lord. அந்த ஒரு சத்தம், அந்த ஒரு மகிமையான குரல் உங்க வாழ்க்கையை தலைகளை மாற்றப் போகிறது. அந்த சத்தத்தை கேட்கும்படியாக உங்கள் உணர்வுகளை மாற்றி அமைங்க. எத்தனையோ மனுஷனுடைய சத்தத்தை கேட்க போகிறோம், எத்தனையோ மனுஷனுடைய உபதேசங்களை கேட்க போகிறோம். ஆனா இன்னைக்கு எனக்கு தேவையானது உங்களுடைய சத்தம் மாத்தின ஆண்டவரே. இது 8ஆம் தேதி 12ஆம் மாசத்துல 2013ஆம் ஆண்டுல என்னோட கூட பேசுகிறவருடைய சத்தம் ஒரே ஒரு விஷயம், என்னை பேச சொல்லி கூப்பிடுங்க, என் வாழ்க்கை மாறிடும். பேசலாம். ஏன்னா பவுலை பார்த்து சொன்னார் இல்லையா? பவுளுடைய வாழ்க்கை அவன் எப்படி இருந்தான்? சவுளா இருந்தான். அந்த சவுளே கூப்பிட்டார். அடுத்த நொடி எல்லாம் மாறி போனது. அந்த சத்தம் நீ உன் வாழ்க்கை வரப்போகுது. That not means that you are Saul. Oh no, already converted as a Paul. But God wants to do the great miracle into your life, and personal, family, and personal, all your belongings. God wants to change your attitude and mind according to His will. Praise the Lord. Finally, we must trust Him to fill our voice and turn us to victory. அந்த சத்தத்தை கேட்கிற பொழுது நாம் அவரை நம்பணும். இது உங்களுடைய சத்தம் ஆண்டவரே. அப்போ we have to taste His voice. அவருடைய சத்தத்தை அறிந்தவர்களாய், அவருடைய சத்தத்தை உணர்ந்தவர்களாய், அவருடைய சத்தத்தை கேட்டு பழகினவர்களாய். நான் நேற்று ஒரு காரியம் சொன்னேன். If the person all the time communicating with you, you can easily identify the voice. Right or wrong? எப்போதும் நம்ம பேசுகிற யாராவது பேசினாங்கன்னா போன்ல உடனே ஐடென்டிஃபை பண்ணிடலாம், இவங்க தானே. ஏன்னா அந்த குரல் பழக்கப்பட்ட குரல். ஆனா இனிமேல் என்ன செய்யணும்? இப்ப கேட்க போற குரலை கேட்டு என்ன செய்யணும்? பழகிக்கணும். ஏன்னா நிறைய குரலை கேட்டுட்டு அவருடைய குரலை கேட்கும்போது ஒரு நாள் பழக முடியாது, அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஆனா ஒரு குரல் வித்தியாசமான குரல். தாய் போல இருக்குமா? ஒரு அம்மா பிள்ளைய கூப்பிடுறமா இருக்குமா? ஒரு அப்பா தன் மகளை கூப்பிடுறமா இருக்குமா? அல்லது ஒரு பாட்டி தாத்தா கூப்பிடுறமா இருக்குமா? இல்ல உடன் பிறந்தவங்க கூப்பிடுறமா இருக்குமா? அப்படின்னா இல்லை. உனக்காக மரித்த இயேசுவின் சத்தம். உனக்காக மரித்த இயேசுவின் சத்தம், கல்வாரி தொங்கின சத்தம். உனக்காக நான் மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்ய? அந்த சத்தம். உனக்காக நான் மரித்தேன், என் மகளை உனக்காக நான் மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்ய? உனக்கு பாவங்களுக்காக நான் மறிச்சேன், உன்னுடைய அக்கிரமங்களுக்காக நான் மறிச்சேன், உன்னுடைய மீறுதல்களுக்காக நான் மறிச்சேன், நீ எனக்காக என்ன செய்கிற? அந்த சத்தத்தை நான் கேட்க போகிறேன். Not the victorious sound. Now He's not expecting anything from you. After the service, the church may collect offerings. He never asked you put some more money for this offering back. No. He said, I died for you, my son and my daughter. What you are going to do for me? எனக்காக நீ என்ன செய்ய போகிறாய்? அந்த காணிக்கை பைக்குள்ள உழுந்துருங்க. நீங்க உழுந்த அந்த காணிக்கை பைக்குள்ள சொல்லுங்க, எங்களையே ஜீவ வழி ஒப்புப்படுது. இந்த நாட்டிலே பெரிய காரியங்களை எங்களுக்கு செய்ய, ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய நான் எதிர்பார்ப்பதற்கு மேலாக எங்களை நீ ஆசீர்வதிங்க, எங்களை நிலைப்படுத்துங்க, எங்களை வழிநடத்துங்க. அதுதான் அவர்களை நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? அந்த வழியில Praise the Lord. Praise the Lord.
இதெல்லாம் வாழ்க்கையில வெற்றி பாதையில உங்களை கர்த்தர் நடத்தி கொண்டு போகிற சத்தம். Praise the Lord. இப்போ John 10 எடுத்து John chapter 10 verses 10. அழிக்கவும் வருகிறானே அன்றி நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவுமே வந்தேன் என்று சொல்லுகிறார். abundantlyங்கிறது பரிபூரணம் என்று சொன்னால் abundant. இதுக்கு என்ன கிரீக் வேர்ட் என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிசோஸ். PERISSOS பெரிசோஸ். இதோட எக்ஸ்பான்ஷன் எப்படி கொடுக்கிறதுனா PERISSOS பெரிசோஸ். சூப்பர் abundance. இது என்ன சொல்றது கிரீக் வேர்ட்? abundance விட சூப்பர் abundance. பரிபூரணம், மிக மிக பரிபூரணம், மிக மிக பரிபூரணம். அதை நான் பார்க்கிறேன். அடுத்தது எக்ஸசிவ். பூரணம் என்பது வேற, பரிபூரணம் என்பது வேற, மிக மிக பரிபூரணம் என்பது வேற. தட் மீன்ஸ் எக்ஸசிவ். வேதம் சொல்றது இடத்துல 2 வஸ்திரங்கள் இருந்தால் ஒன்றை மற்றவர்கள் கொடு. That means you which you have excessive. That means excessive. 2 இருந்தா ஒன்றை கொடுத்து அடுத்து துவச்சி தான் போடுறது. The Bible never says like that. 2 இருந்தா ஒரு வஸ்திரத்தை கொடுக்கிறது வந்து excessive. 2ங்கிற வார்த்தை excessive. ஒன்றுக்கு மேற்பட்டது 2, ஒன்றுக்கு மேற்பட்டவைகள் எல்லாமே 2, ஒன்றுக்கு மேற்பட்டவைகள் எல்லாமே 2. அப்படின்னா 2 அல்லது 3 பேர் எக்ஸசிவ். அதுதான் தேவனுடைய பிரசனம் இறங்கி வருவதற்கான சூழ்நிலைகள். அடுத்தது பார்த்தோம்னா ஓவர் ஃப்ளோவிங். 3வது அர்த்தம் அதுக்கு ஓவர் ஃப்ளோவிங். சர்ப்ளஸ், ஓவர் அண்ட் எபோவ், மோர் தென் இனஃப், profuse, extraordinary, above the ordinary. உன தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்படி இருக்க போகுது? extraordinary, not the ordinary. சாதாரணமான எல்லாரும் கொடுக்கிற கிருபை நமக்கு கொடுப்பாரா? எல்லாரும் கொடுக்கிற ஆசீர்வாதம் நமக்கு கொடுப்பாரா? but is given extraordinary abundance. அடுத்து பார்த்தா more than sufficient. இங்கே ஒரு காரியத்தை நாம் கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். என்ன அப்படின்னா இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, abundant life, God's abundance. இந்த வசனத்தை பார்க்கிற பொழுது God's covenant to us is a covenant for abundant life. அப்படின்னா இந்த 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல the thief does not come expect to steal and to kill and to destroy. I have come that they may have life and that they may have it more abundantly. திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வரானே அன்றி வேறொன்றுக்கு வரான். நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ணப்படவுமே வந்தேன் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையிலே சொல்லப்படுகிற ஒரு ஆழமான ரகசியத்தை நான் உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன். ஏன்னு சொன்னா பல நேரங்களிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் பலவிதமான மாற்றங்களை கொண்டு வருகிறது. இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் கம்பெனியோட ஒன்று இணைக்க போகிறோம். அந்த இடத்துல சொல்லுகிற பொழுது என் தோல் முதலாவது அழுகி போனாலும் என் மாம்சத்தினாலே நான் அவரை காண்பேன். ஆனா இங்கே இயேசு என்ன செய்கிறார்? நம்முடைய வாழ்க்கையில ஜீவன் உண்டாகி இருப்பதற்கு யோபு வாழ்க்கையில யோபு எல்லாத்தையும் இழந்து போயிட்டான். எதுக்காக?
எதுக்காக? அவன் உத்தமனா, சன்மார்க்கதானா, தேவனுக்கு பயந்திருக்கிறவனா என்று ஒரு சின்ன டெஸ்ட் பிசாசு என்ன செய்யணும்? ஒரு சின்ன சோதனை யோபுடைய வாழ்க்கையில வருகிறது. ஆனா இதற்காக அவன் இழந்தது என்ன? தன்னுடைய சரீரத்தை அவன் இழந்து போகிறான். ஆனா ஜீவன் ஒன்றும் ஆகல. ஆனா இங்கே கிறிஸ்துவுக்கு வருகிற சோதனை பார்த்தீங்கன்னா வேறு விதமா இருக்கு. கிறிஸ்துவுக்கு வருகிற சோதனை என்ன தெரியுமா? அவர் சரீரத்தை மாத்திரமல்ல, இரவு முழுவதும் அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது, உளப்பட்ட நிலம் போல மாறினது. எந்த மனுஷனும் விரும்பத்தகாத ரூபம் அவருக்கு இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அடிக்கிறவனுக்கு தன்னுடைய முதுகையும், தாடை மயிரை விடுகிறவனுக்கு தன்னுடைய தாடையும் கொடுக்கிறார். எதற்காக? நமக்கு அந்த அபண்டன்ஸ் வரணுன்றதுக்காக எல்லாவற்றையும் அவர் கொடுத்து விடுகிறார் அல்லவா? இனி அதுதான் வேதம் சொல்லுது. Job lost his flesh, but this flesh, Christ's flesh, shall today for our life. Abundance. அந்த சரீரத்தை நாம் என்ன செய்ய போறோம்? உட்கொள்ள போகிறோம். அது நம் வாழ்க்கையை மாற்ற போகிறது. வாழ்க்கையில எதை கொடுக்க போது? நிறைவை கொடுக்க போகிறது. வழிந்து ஓடுகிற அபிஷேகத்தை கொடுக்க போகிறது, பலத்தை கொடுக்க போகிறது, வல்லமையை கொடுக்க போகிறது, குறைவு வராதபடிக்கு நிறைவாக இருக்க போகிறது. எல்லாம் எக்ஸசிவ். இந்த ஒரு தயவு, இந்த ஒரு கிருபை, இந்த ஒரு எதிர்பார்ப்பு வாழ்க்கையில வருமானால் இன்றைக்கு நாம் எடுத்திருக்கிற தீர்மானத்துல அதுல ஜோப் சாப்டர் 19:25 and 26 பாருங்க. ஜான் சாப்டர் 10 verses 10 பாருங்க. ரெண்டுக்குள்ள ஒரு வித்தியாசத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். வாசிங்க பாருங்க. 25-26 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இன்று என்னுடைய தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பும் நான் என் மாமிசத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அது அப்படியே 10 வாசிங்க. அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவுமே வந்தேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, from the very beginning of the time, Scripture shows us that God wanted us to be happy and prosperous. தேவன் என்ன விரும்புகிறார்? From the beginning, ஆதி நாள் முதல் கொண்டு என்ன விரும்புகிறார்? From the beginning, from the very beginning of time, the Scripture shows us that God wanted us to be happy and prosperous. நீங்கள் சந்தோஷம் உள்ளவர்களாய் இருக்கும்படி, நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி, மிகுதியாய் இருக்கும்படி, திரளாய் இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். அதான் நம்ம இந்த வேதத்துடைய ரகசியத்தை இந்த ஆண்டுல நம்ம என்ன செய்ய போறோம்? சுதந்திரிக்க போறோம். We want to be happy and prosperous. அடுத்த ஒரு காரியம் சொல்றாரு. In Genesis always we can see that we are told that God made everything and declared it to be good. Then he gave his beautiful and plentiful earth to Adam. Adam was given dominion over all of it. Genesis chapter 1 verses 28. It was பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி உங்க சகலத்தையும் கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். We can rule over everything. மேல் வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் தண்ணீரிலும் உண்டான எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும்படியாய் கர்த்தர் நம்மை இன்றைக்கு பழுகி பெருக செய்ய போகிறார். That is what God's plan today. God's plan from the beginning
was from man to be enriched and to have the prosperous, abundant life. Here Jesus declared his intention to recover and restore to man what was the Father's intent, and to break and block the devil's intent to hinder our receiving it. என்ன செய்ய போறோம்? நமக்கு எல்லாவற்றையும் தேவன் நம்மை ஆண்டு அனுபவிக்கும்படியாய் பழகி பெருகும்படியாய் தேவன் செய்திருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்ய தவறினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, here Jesus declares his intention to recover and restore to man what was the Father's intent, and to break and block the devil's intent to hinder our receiving it. நாம் பெற்றுக்கொள்ள நினைப்பதை தடை செய்கிற சத்துருவை தடுக்கவும், அவனை மேற்கொள்ளவும், அவனுடைய கிரியைகளை அழிக்கவும் கர்த்தர் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை இந்த நாளில் கற்றுக் கொடுக்க போகிறார். எவ்வளவு விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எனக்கு பலன் கொடுக்க போகிறார். அவருடைய வாழ்க்கையில் எந்த நன்மை வைத்திருக்கிறாரோ, எந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரோ, எப்படிப்பட்ட பலத்தை, எப்படிப்பட்ட சமாதானத்தை எனக்கு வைத்திருக்கிறாரோ, அதை நான் பெற்றுக்கொள்ள தடையாயிருக்கிற சத்துருவின் எல்லா கிரியைகளை உடைக்கவும் அழிக்கவும் எனக்கு நேராக கர்த்தர் கொண்டு ஒரு ஆசீர்வாதத்தை தடையில்லாமல் நான் பெற்றுக்கொள்ளவும் தேவன் அனுகிரகம் செய்ய போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போம் அந்த வேளையில். ஏன்னா நிறைய காரியங்கள் பேசிக்கிட்டே போனோம். எனக்கு இன்னைக்கு நேற்று வந்து எனக்கு நடந்தது போல நான் நேரத்தை அந்த ஸ்டோரிக்குள்ள கொண்டு வராமல் என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வெரி க்ளோஸ் வித் மை டைமிங்ஸ். அந்த டைமிங் சேஞ்ச் ஆகக்கூடாது. நான் அடுத்த ராபோஜனம் இருக்கு, அதையும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பயபக்தியோடு நம்ம கடைபிடிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக இந்த மிஷனரி ஜேர்னி வாழ்க்கையில் தொடங்க போகுது. I want all the youths to come forward. I want to pray for you. Today is a youth meeting, right? வாலிப பிள்ளைகள், கர்த்தருக்காக நான் ஒரு மிஷனரியா போகணும் அப்படின்னு நினைக்கிற வாலிப பிள்ளைகள், கர்த்தருக்காக I want to travel as a missionary journey in my life. Sometimes God may reveal the secrets in your life. அநேகரை கர்த்தர் எடுத்து வல்லமையை பயன்படுத்த போகிறார். வாலிப பிள்ளைகள் முழுமையாக ஒப்புக்கொள்ளுங்கள், அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கொஞ்சம் எல்டர்ஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ண, பிள்ளைகள் விழுந்துடாமல் கொஞ்சம் அப்படி பிள்ளை நல்லா இருக்கும். பாஸ்டர்ஸ் கூட அந்த சைடில் பெண் பிள்ளைகள்லாம் அப்படி வந்துருவாங்க. என்னுடைய வளர்த்து பக்கம் கம் டு மை ரைட் சைட். கொஞ்சம் கேப் இந்த சென்ட்ரல் மேட்டை விட்டுருங்க, சென்ட்ரல் மேட்டை விட்டுருங்க. இந்த மேட்லேருந்து இந்த சைடில் நம்முடைய வாலிப பிள்ளைகள் அழகாக நிற்பாங்க. எல்டர்ஸ் கேன் சப்போர்ட் திஸ் பீப்புள். கீழே விழுந்துடாமல் பாருங்க. வாலிப பிள்ளைகளை கற்றுத்தொட போகிறார். Thank you, Lord. Hallelujah. Praise the Lord. இது மணி என்னோடு வந்து தெரியும். Praise the Lord. Praise the Lord. உங்களுக்காக நம்ம கண்ணீரோடு தெரிவிக்க போகிறோம். நீ ஒவ்வொரு கையிலும் நீ என்ன செய்யணும்? I want to listen to you. மைக்கு கொடுத்தாரு. Thank you, Lord. Thank you, Lord. Praise the Lord. Thank you, Lord. Hallelujah. ஒப்புக்கொடுப்போம் அந்த வழியில். ஒப்புக்கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியத்தை ஒரு வாழ்க்கையில் செய்ய போகிறார். கர்த்தர் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்ய போகிறார். Thank you, Jesus. இந்த நாள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதமான ரகசியமான ஒரு நாள். Praise the Lord. 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 Hallelujah. Hallelujah. ஒப்புக்கொடுக்க போகிறோம். Thank you, Lord. பெரிய காரியங்களை. Don't be silent. 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 ஒப்புக்கொடுங்க. ஏன்னா இந்த அழைப்பு என்பது இஸ் நாட் ஃபார் ஆல்டர் கால் எவ்ரி டைம் காட் கால். எப்போதும் கூப்பிடுற மாதிரி இல்லைங்க. இது எப்போதும் கூப்பிடுற மாதிரி ஒரு ஆல்டர் கால் இல்லை. எனக்கு வித்தியாசமான ஒரு கால் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். God wants to transform your life. God wants to transform your life. வாழ்க்கையை கர்த்தர் மாற்றப் போகிறார். வாழ்க்கையை கர்த்தர் மாற்றப் போகிறார். கர்த்தர் வாழ்க்கையை மாற்றப் போகிறார். ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் ஒப்புக்கொடுங்க. இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆவியானவரே ஒப்புக்கொடுங்க. நீங்க அல்ல,
உங்களுக்குள்ள ஒரு பலத்த வல்லமை இறங்க போகுது. ஒரு பலத்த அபிஷேகம் இறங்க போகுது. பலத்த அபிஷேகம், பலத்த அபிஷேகம், வல்லமை 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 ருரபாபா ஷமரபலபலபலதியா வல்லமை 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 வல்லமை. எஸ் எஸ் வாலிப தம்பி கர்த்தருடைய வல்லமை பெறுகிறது. எஸ் யூ ஆர் கால்ட் ஃபார் காட். யூ ஆர் கால்ட் ஃபார் காட். யூ ஆர் கால்ட் ஃபார் காட். கர்த்தரை தமது ஊழியத்துக்கு அழைக்கிறார். வாலிப சகோதரி கர்த்தருடைய கரம் உனக்கு மேல் இறங்குகிறது. கர்த்தருடைய கரம் உனக்கு மேல் இறங்குகிறது. ஒப்புக்கொடு ஒப்புக்கொடு. இப்பொழுது கர்த்தருடைய கரம் உனக்கு மேல் இறங்குகிறது. ரிசீவ். Thank you, sir. Thank you. Thank you, Lord. Jesus, hallelujah. Hallelujah. Goodness. The power of Holy Spirit. Yes. Yes. Jesus, hallelujah, hallelujah. Praise the Lord, 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 praise the Lord. Yes, 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 Lord. Yes, Lord, praise the Lord, hallelujah, hallelujah, hallelujah. Yes, yes, glorious anointing, the glorious anointing, the glorious anointing. Right now, right now, right now. Jesus. Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you for speaking to the Father. Glorious God. Jesus. Glorious God. ஊற்று தண்ணீரே என் தேவராவியே ஜீவனே என் கோடி கோடி வா. ஊற்று தண்ணீரே என் தேவராவியே ஜீவனே என் கோடி கோடி வா. ஆசீர்வாதியோ நேசகர்த்தரே, ஆசீர்வாதியோ நேசகர்த்தரே. ஆமென்.
Hallelujah. Lava shabala baladi kamala baladia. Thank you, Lord. இன்னும் இருதயத்தில் சுத்திகரிப்பு வேண்டும் என்று கற்றுச் சொல்லுகிறார். Some more cleanliness in the heart. If you have something about the world, you cannot receive anything. உலக சிந்தை மாமிசத்தின் எண்ணங்கள் இருக்குமானால் இந்த அபிஷேகம் உனக்குள் இறங்காது. எடுத்து வெளியே போடுங்க. Take away all the flesh out of your heart. இப்ப தேவனுடைய பிரசன்னத்தினாலே தேவனுடைய வல்லமையினாலே கர்த்தரை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். எஸ், மாளிகைக்குள்ளே தம்பிகளை பார்க்கிறோம், சகோதரிகளை கர்த்தர் வல்லமையை எடுத்து பயன்படுத்த போகிறார். என தோற்று இதை எரிக்கிறேன். ஒரு பரிசுத்த பிரசன்னத்தினால் பார்க்கிறேன். ஒரு உண்மையான ஒரு அபிஷேகத்தினால் பார்க்கிறேன். கர்த்தருடைய வல்லமையால் பார்க்கிறேன். இந்த இடத்திலிருந்து ஒரு கர்த்தருடைய வல்லமை கடந்து வருகிறது. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது. Yes, Lord. Yes, the mighty Holy Power. The mighty Holy Power. Yes, the light and light today. The light today. The light and light today. In the name of Jesus. பெற்றுக்கொள் அபிஷேகம். பெற்றுக்கொள் அபிஷேகம். பெற்றுக்கொள் அபிஷேகம். சொல்லுங்க. Lord, enough in my life. The world is enough in my life. I need you, Lord. எனக்கு நீர் வேண்டும் அப்பா. நீர் வேண்டும். நீர் வேண்டும். அம்மா அந்த பாப்பா கூட கர்த்தருடைய கொள்ள. You are ready? You come to friend. God wants to touch you today. You are very sincere and submit your heart to God. Please stand. Thank you, Lord. வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறார். முழுவதுமாய் வாலிப பிள்ளைகளை கர்த்தர் தொட்டு கொண்டு இருக்கிறார். சகோதரி கொண்டு வாங்க, இவங்களை கொண்டு வாங்க. இவங்களை கிரேஸ் பின்னால் இருக்கிற சகோதரி வாங்க. ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். ப்ளீஸ் கம். God wants to use you mightily. God wants mighty. ஏன்னா யார் தலைக்கு மேல ஒரு அக்கினி தெரிகிறதோ அவன் மட்டும்தான் கூப்பிடுறேன். Thank you, Lord. Thank you, Lord. ரெண்டு பேரும் மேல இருக்கிறோம். Thank you, Jesus. You submit yourself to God totally. Vara shamaradi kavaladi karadia. இரண்டு உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் என்னமா? Sharon. Okay, Sharon. Sharon, you have double-minded before you entering here, but God wants to make you a single-minded person. You already submit yourself, but many hindrances, the worldly pleasures, stumbling block your all your 90s. பல குழப்பத்துல பல போராட்டத்துல ஒரு சந்தோஷம் இல்லாமல் ஒரு 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 வெறுப்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாய். ஆவியானவர் வருகிறார். Right now, receive the light of Holy Spirit. Touch now. Touch in the name of Jesus. Name of Jesus. Yes, Lord. Yes, Lord. The name of Jesus. God wants to use you. Lord, I need you. I don't want anything in this world. The name of Jesus. Jesus. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. The power of Holy Spirit. Power of Holy Spirit. Yes, power of Holy Spirit. Right now. Right now. Right now. You have many thirsty to do God ministry. But various things stops your blessings. ஆசீர்வாதத்துக்கு அநேக தடைகள் ஆவியானவர் சொல்கிறார். இவெல்லாம் தடை நான் உடைக்கப்படுகிறேன். பெற்றுக்கொள். Receive it. Yes. Power of Holy Spirit. Receive the light of Holy Spirit right now. The power of Holy Spirit. Power of Holy Spirit. Power of Holy Spirit right now. பெற்றுக்கொள். Receive it. Receive it. Open your mouth and speak to God right now. The glorious sense of light is going to be. Yes, Lord. Ura shabala di kamala bala shabala bala di kamala bala dia. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். Praise the Lord. 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 Thank you, Lord. Yes, I can see many of them. After this, I can see many of them above your head. I can see the brightness. ஒரு வெளிச்சத்தை நான் பார்க்கிறேன். கீழே அருமையா ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல ஒரு வெளிச்சத்தை நான் பார்க்கிறேன். Yes, the brightness. Your brightness. Yes. ஓரி ஷபலதி கலதியா. சவுல் சொல்லுகிறார், நான் வெளிச்சத்தை கண்டேன். Yes. Yes, the light is upon you. Right now, the power, the light is upon you. Right now, receive the light of Holy Spirit. பரிசுத்தாவினுடைய பொழுதலை நான் பார்க்கிறேன். இப்பொழுது பெற்றுக்கொள்ள வல்லமை, பெற்றுக்கொள்ள வல்லமை, பெற்றுக்கொள்ள வல்லமை, கர்த்தருடைய வல்லமை இன்றைக்கு வாழ்க்கை மாற்ற போகிறது. Receive the power of Holy Spirit. Thank you, Lord. The many of them I can see the brightness of your head. தலைகளுக்கு மேலே ஒரு பிரகாசமுள்ள ஒரு வெளிச்சத்தை நான் பார்க்கிறேன்.
Yes, you're chosen by God. You're chosen by God. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பிசாசு பலவிதமான குழப்பங்களை கொண்டு வந்து வாழ்க்கையை தடுமாற செய்து கிறிஸ்துவின் அன்பை விட்டு உங்களை எடுத்து தூரம் போட்டு அவர்களை தனக்கென்று உலகத்திலே பயன்படுத்தலாம் என்று அவர் எடுத்த தீர்மானத்தை இயேசு கல்வாரி ரத்தத்தினால் உடைக்க போகிறார். எஸ், ஒப்புவிடுங்க, ஒப்புவிடுங்க, ஒப்புவிடுங்க. ஆண்டவரே உடைங்கன்னு சொல்லுங்க, உடைங்கன்னு சொல்லுங்க, உடைங்கன்னு சொல்லுங்க. நீ கிறிஸ்துவுக்குள்ள எவ்வளவு அன்பாய் அதிகமாய் கிறிஸ்துவை நேசித்தாயோ அவ்வளவு அதிகமாய் உலகத்தை தேடி ஓடினாய். உலகம் உன்னை வெறுத்தது, உன்னை தனியாக விட்டு போயிடுச்சு உலகம். மகள், வாலிப மகளே, you are now you lost everything, including the confidence and faith you are lost. But God wants once again you want to regain your blessings right now. அநேகரை கர்த்தருடைய ஆவியானவர் தொட்டுக் கொண்டிருக்கிறார். பிரசன்னத்தினாலே மூடுகிறது. வாலிப தம்பி, உன் வாழ்க்கை கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். வாலிப தம்பி, உன்னை கர்த்தருக்கு வேணும்னு சொல்றார். I need you my children, my son I need you, my son I need you. நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும். நான் உன்னை தொட போகிறேன். ரெண்டு கை உயர்த்துங்க. I surrender. I surrender myself to God. All to Jesus I surrender. All to Jesus I surrender. ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? Thank you, thank you, thank you Jesus. Hallelujah, 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 hallelujah. ஒப்பு கொடுப்போமா? Check, check, check. All to Jesus I surrender. ஒப்பு கொடுக்குறீங்களா? All to Jesus I surrender. Praise the Lord. Hallelujah. Thank you Lord. Hallelujah. ஒப்பு கொடுங்க. Thank you Lord. Thank you Lord. Glorious God, glorious God, glorious God, glorious God, glorious God. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. ஒப்பு கொடுங்க. Hallelujah. All to Jesus I surrender. Praise the Lord. All to Jesus I surrender. All to Him I freely give. I will ever love and serve Him in His presence daily live. I surrender all. I surrender all to Thee, my blessed Savior. I surrender all to Jesus.
all of you as a missionary journey. ஒரு மிஷனரி பிரயாணத்திற்காக உங்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஒவ்வொருவர் மேலும் ஒரு விசேஷித்த அடையாளத்தை அவர் காண்பிப்பார். உன் இருதயத்தை இன்றைக்கு ஒப்புக்கொடுத்தபடினாலே அவருடைய தழும்புகள் ஒரு சரீரத்திற்கு மேல் கடந்து வரும். Yes, you can see the scar of Jesus. That is the confirmation. That is the confirmation. God wants to go to use you. உடம்புல அவருடைய 5 காயங்கள் எந்த இடத்தில் இருந்ததோ அதே உன்னுடைய சரீரத்தில் வேதனை கற்று இப்போ அந்த கையில் கொடுப்பார். வலது கையிலாவது இடது கையிலாவது அந்த தழும்புகளை நீ பார்க்க போகிறாய். தலையில யாரோ ஒரு முழுக்கு இடத்தை வச்சு நசுக்குவதை போல ஒரு பாரம் தலையில வரும். விழாவில் யாரோ குத்துவதை போல ஒரு வேதனை வரும். கால்களிலே ஆணிகள் கடாவுகிற பொழுது எப்படி ஒரு வேதனை கிறிஸ்துவுக்கு வந்ததோ அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் யூ கேன் ரிசீவ் ரைட் நவ. எஸ், அதுதான் உனக்கு ஒரு அடையாளம். 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, லார்ட் ஐ நீட் தி ஸ்கார் ரைட் நவ. ஒப்புவிடுங்க அந்த தழும்பு எனக்கு வேணும்ப்பா. அப்பதான் உனக்கு நான் உண்மையாய் ஊழியம் செய்ய முடியும். உனக்காக நான் உண்மையாய் ஓட முடியும். இப்படி வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். இப்படி அபிஷேகத்தின் வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். என்ன ஆண்டவரே, ஆவியானவரே, ஆவியானவரே, பெரிய காரியம் செய்யுங்க, பெரிய காரியம் செய்யுங்க, பெரிய காரியம் செய்யுங்க, பெரிய காரியம் செய்யுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. எஸ் லார்ட், pour the anointing. அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆவியானவரே, அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆவியானவரே. இப்பொழுது வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். அபிஷேகம் வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். இவர்களை குணமடையாக ஜெபிக்கிறேன். Right now the power of Holy Spirit, power of Holy Spirit right now. இறங்குங்க, இறங்குங்க, இறங்குங்க. வல்லமை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். Receive the power of Holy Spirit. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. நன்றி ஆவியானவரே. பிள்ளைகளை தொட்டதற்காய் உமக்கு நன்றி. பிள்ளைகளை தொட்டதற்காய் நன்றி. வழி நடத்துங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த நிமிஷம் தொடங்கி இவர்கள் எங்களுடையவர்கள் அல்ல ஆண்டவரே. இப்படி மிஷனரி பணிக்காக கொடுக்கப்பட்டவர்கள். எஸ், சத்தமா 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 louder, louder. Lord, Lord, we are not our own. We are not belongs to our own family, but we belongs to you. We submit body, soul, and the spirit for your missionary journey. For your missionary journey. Right now, right now, right now. நன்றி ஆவியானவரே, ஆவியானவரே, பிள்ளைகளை கொண்டதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். May God bless you, my children. Today onwards, you are not belongs to your own, but you belongs to God. Amen. You please go back to your respected place. I like to call pastors to come forward on the stage. We continually in this presence, we want to go into an anointing session. Communion, followed by the communion session. Thank you, Lord. Hallelujah. Praise the Lord.